வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. எப்பவுமே சொல்லுவாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் 18ஆம் பெருக்குக்கு விதை விதைச்சோம்னா சூப்பராக வளரும். அது தவிர நம்ம ஆடி மாதம் எந்த நாள் வேணாலும் விதை விதைக்கலாம். இன்றைக்கி நம்ம விதையெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த மண்ணிலேருந்து ஃபஸ்ட்டு தூசி இதெல்லாமே எடுத்துட்டோம். முதல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம மண், அதுக்கப்புறம் உரம், இது எல்லாமே கலந்து கோகோபிட் எல்லாமே கலந்து இந்த மாதிரி பக்கெட்டில் ஃபஸ்ட்டு அள்ளி வச்சுட்டேன். நான் எல்லாத்தையும் அள்ளி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்து விதை போடும்போது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் குப்பை தூசி இருந்தால் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம போடுவோம். முதல்ல நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயக்கீரைக்காக இது பாருங்கள், அப்படியே நல்லா வளர்ந்துடும். நான் ஒரு 10 நாள் கழித்து இது எல்லாமே எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இந்த மாதிரி கல்லெல்லாம் நடுப்புற வந்தால் போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மேலே போட்டுடலாம். வெந்தயக்கீரை எப்பவுமே நமக்கு ஒரு 5 நாள்லேயே வளர்ந்துடும் சூப்பராக. அதே மாதிரி தனியா போட்டோம்னா ஒரு 7-8 நாள் ஆகும். பாருங்கள், இப்போ போட்டாச்சு விதை. லைட்டாக நம்ம தண்ணி அடித்து விட்டுடலாம். பாருங்கள், நம்ம விதை போட்ட உடனே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா மேலையெல்லாம் வந்துடும் அந்த விதை. அப்படி வரும்போது சிலதெல்லாம் சரியாக வளராது. அதனால் இந்த மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றினோம்னா விதை கரெக்டாக இருக்கும். வாங்க, அடுத்தது நம்ம கொத்தமல்லி போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குப்பை தூசி இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். கட்டி கட்டியாக இருக்கிறத நல்லா இப்படி உடச்சி விட்டுக்கலாம். தனியாக எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். தனியாவை கீழே கொட்டிடலாம். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இதை ஒரு சுற்று அந்த எந்திரத்தில் போட்டு ஒரு ரவுண்டு சுற்றிப்பாங்க. ரொம்ப சுற்ற மாட்டாங்க. இங்கே நம்ம கல்லில் தேய்ச்சோம் அப்படின்னாக்கா ரெண்டாவது உடஞ்சி போயிடும். ரெண்டாக மட்டும்தான் உடையணும். அந்த ரெண்டாக உடைஞ்சதும் உடஞ்சா வளராது. அப்புறமே இந்த கல் வச்சு இப்படி பொறுமையாக தேய்ச்சி உடச்சிக்கலாம். நல்ல பழைய தனியாக தான் போடணும், புது தனியாக போடக்கூடாது. ரொம்ப அழுத்தவும் கூடாது. அப்படி லேசா இப்போ போடலாம். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி அடிச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம். அந்த விதை மேலே வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். பாருங்கள், ஒரு 5 நாள் வரைக்கும் தண்ணியை இந்த மாதிரி தான் ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த விதை பொறுமையாக மேலே வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஊற்றணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக விதையெல்லாம் மேலே வந்துடும். ஒரு விதை வளரும், ஒரு விதை வளராது. மேலோட்டமாக இருக்கிற அந்த கல், மண், தூசி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு போடுங்க. அப்போ தான் நமக்கு உள்ளே சின்ன விதை அப்படின்னும் போது உள்ளே வேறு இறங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி மண் லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இது ஒரு பேக்கெட்டுமே 10 ரூபா தான். மிளகா விதையை போட்டுக்கலாம்.
இது வந்து நம்ம ஒரு 21 நாள் கழித்து தான் மறுபடியும் இந்த தொட்டியிலேருந்து வேறு தொட்டிக்கு எடுத்து மாற்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மிளகா விதை மொத்தமாக இருந்ததுன்னா வராது. இது போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு 21 நாள் கழித்து வேறு வேறு தொட்டியில் மாற்றிக்கலாம். இது பாருங்கள், கத்திரிக்காய் விதை, வெள்ளை கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் உஜாலா அப்படின்னு சொல்லுவாங்க. உஜாலானா நம்ம வந்து அந்த கலர் கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைப்போம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய். பாருங்கள், பச்சை மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய் இது எல்லாமே நம்ம வந்து நாற்று விட்டு பிடுங்கி வச்சாதான் நல்லா வளரும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம விதை போட்டால் அது நல்லா வளராது. குறைஞ்சது ஒரு 20 நாள்லேருந்து 21 நாள் வரைக்கும் நம்ம அதை வந்து அப்படியே அந்த தொட்டிலேயே இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வேறு தொட்டியில் 2 செடியாக வைக்கலாம், இல்லைனா ஒரு செடியாக வைக்கலாம். அதுவுமே நான் வீடியோவாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த மண் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த தொட்டிங்களில் இருந்த பழைய மண், அதுக்கப்புறம் கோகோ பிட்டு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி இதில் நான் நிறைய வந்து செம்மண் போட்டிருக்கிற தொட்டு செம்மண் வந்து கலக்கலை. நம்ம வீட்டில் இருந்த உரமும் சேர்த்து இதில் கலந்துருக்கிறேன். அதனால் நல்லா வந்து வளரும். பழைய மண் இருந்தால் தூக்கி போட வேணாம். அந்த மண்ணோட கொஞ்சம் செம்மண், கோகோ பிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கலக்கிற மண்புழு உரம், இந்த மாதிரி உரத்தை கொஞ்சம் கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த கீரை விதையை நல்லா இந்த மாதிரி தூவிடலாம். இதுக்கு நம்ம மேலே இந்த நைஸான மண்ணை கொஞ்சம் தூவி விட்டுடலாம். கீரை பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளில் சூப்பராக மேலே வந்துடும். அது வந்த உடனே நான் உங்களுக்கு அப்படியே அது வளர்ந்துருக்கிறத அப்படியே காட்டுறேன். பாருங்க, இது முள்ளங்கி விதை. ஒரு தொட்டிக்கு ஒரு 6 விதை வைக்கலாம். இப்படி போடுங்க, லைட்டாக இப்படி பண்ணால் போதும். பாருங்க, லைட்டாக இந்த மாதிரி இப்படி உள்ளே தள்ளினீங்கன்னா அது வந்து உள்ளே போயிடும். இது பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் விதை. இதை பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நடணும். ரொம்ப உள்ளே தள்ளக்கூடாது, இப்படி லைட்டாக. சில டைம் சில விதை வந்து வளராமல் போயிடும். அதனால் நான் இதில் வந்து இந்த தொட்டியில் ஒரு 7 விதை இருந்தது. ஒரு கவரில் 10 ரூபா தான் ஒரு பேக்கெட்டு. அப்படியே போட்டேன். இது பாருங்கள், புளிச்சிக்கீரை. இது கொஞ்சம் பெரிய தொட்டியில் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வந்து வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வா வா, நீயே வா, உன்னையும் போட்டோ எடுப்பான். வா வா. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கவரை கட் பண்ணிக்கலாம். உன்னையும் தான் எடுக்கிறான் போட்டோ சும்மா. என்னதே பாருங்க, இது வந்து முருங்கை விதை போடுறதுக்கு. ஏன் இந்த கவரில் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் கீழே எங்கேயாவது கூட வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த கவரில் வைக்கிறேன். பாருங்க, மண் வந்து இந்த மாதிரி போட்டாச்சு. ஒரு 3 விதை மட்டும் நட்டு வைக்கலாம். இது வந்து
செடி முருங்கை செடியாக இருக்கும் போதே 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே காய் காய்ச்சிரும். இதில் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து இன்னும் 3 விதையை ஒரு கவரில் வச்சிடலாம். எல்லா விதையுமே நம்ம வச்சுட்டோம். இப்போ லைனாக வந்து அதை அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அடுத்தடுத்த வீடியோவில் எந்தெந்த செடி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே நான் வந்து காட்டுறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போட முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா வளர்ந்தப்புறம் காமிச்சாதான் உங்களுக்கும் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ வாங்க லைனாக அடுக்கி வச்சிடலாம். நம்ம வந்து விதை போட்டோம். இப்போ எந்தெந்த விதை முளைச்சிருக்கு, எது முளைக்கலை அப்படின்னு பார்க்கலாம். சில நேரம் நம்ம விதை வாங்கும் போது அந்த விதை வந்து அவங்க கடையிலேயே வந்து ரொம்ப நாள் வச்சுருந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போட்டோம்னா அது வளராது. இப்போ வந்து பார்க்கலாம். இது வந்து சேப்பங்கிழங்கு நான் வந்து வீட்டில் வச்சுருந்தது, சும்மா ஊனி வச்சேன். ஊனி வச்சு ஒரு 7-8 நாள் ஆகுது. இந்த இலை வந்திருக்கு பாருங்கள். இதுலேயுமே நம்ம வந்து சேப்பங்கிழங்கு தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கீரை வந்து அரைக்கீரை போட்டிருக்கோம். அரைக்கீரை வந்து லைட்டாக தான் வளர்ந்துருக்கு. இதில் கொஞ்சமாக போட்டேன் நான். சரி வளர்ந்தவொடனே அடர்த்தியாக வருமே அப்படின்னு. இது வந்து ஒரு 7 நாள் ஆனது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கத்திரி செடி இப்போ தான் நாற்று விட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து 21 நாள் கழித்து நம்ம அடுத்த தொட்டிக்கே மாற்றலாம். இதுவுமே கத்திரி விதை தான். ரெண்டு விதமான கத்திரி, வெள்ளை கத்திரி, அதுக்கப்புறம் உஜாலா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிகப்பு கத்திரிக்காய். அது இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவரை விதை 4 போட்ட 1 தான் முளைச்சிருக்கு. இதில் இது வெண்டைக்காய் பாருங்க. இது வந்து புளிச்சக்கீரை. அதுக்கப்புறம் இது பீர்க்கங்காய். இது வந்து செடி அவரை பாருங்க. இங்கேயுமே வெண்டைக்காய் செடி இதில் நிறைய வச்சுருக்கேன். இந்த இதுலேயுமே. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளி விதை போட்டேன். வளரல, ஒரு 2-3 தான் வளர்ந்துருக்கு. அப்புறம் இதுவுமே செடி அவரை. செடி அவரையில் காய்ச்சுது அப்படின்னா சூப்பராக நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும். ஒரு தொட்டிக்கு 3 விதை போட்டிங்க அப்படின்னா ஒரு 10 தொட்டியில் வச்சிங்கன்னா நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் ஒரு 2 கிலோ காயாவது கண்டிப்பாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், முருங்கை விதை வச்சேன் இல்லைங்களா. இது வந்து இந்த பேக்கில் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த பேக்கில் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து நல்லா வளர்ந்துருச்சு, கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு, நமக்கு தரையில் வைக்க இடம் இருக்குது அப்படின்னா அந்த பேக்கை கொண்டு போய் கொஞ்சம் பள்ளம் நோண்டிட்டு அப்படியே வச்சிடலாம். தொட்டியில் வச்சோன்னா பிடுங்கி வைக்கும் போது சில நேரம் வராமல் போயிடும். அதனால் இந்த பேக்கில் வச்சுருக்கேன் பாருங்கள். 2 விதை. அதுக்கப்புறம் இதுலேயுமே நான் வந்து தக்காளி போட்டேன். சரியாகவே வளரலை, 1-2 வளர்ந்துருக்கு. சரி வளர்ந்த உடனே நம்ம பார்ப்போம். இது முள்ளங்கி. முள்ளங்கியுமே 2 செடி தான் இதில் வளர்ந்துருக்கேன். இன்னொரு தொட்டிலையுமே போட்டிருக்கேன். இது சொரக்காய். இதுவுமே வந்து கத்திரி விதை. இதில் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. இது முள்ளங்கி. இன்னும் வந்து சீசனுக்கு இப்போ நான் ஊருக்கெல்லாம் போனேன்னா அங்கேருந்து விதை வாங்கிட்டு வந்து போட்டோம் அப்படின்னா சூப்பராக காய்க்கும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஊருக்கு போகிறப்போ அந்த இடத்துல விதை வாங்கிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் போட்டு இன்னும் சூப்பராக நம்ம தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.